ஆக்சுவலி என்னால் பிலீவ் பண்ணவே முடியல. ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் கிளியர் பண்ணுவேன்னா என்ன எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. உனக்கு இது வருமா, என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் ஹாய், என்னோட நேம் புனிதா. என்னோட நேட்டிவ் திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். என்னோட ஸ்கூலிங் ஃபுல்லாமே நான் திருக்கோவிலூர்லேயே தான் பண்ணேன். என்னோட காலேஜ் வந்து நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஐ ஸ்டடிட் கெமிஸ்ட்ரி. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். RRB Clerk தான் இப்போதைக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ RRB Clerk இஸ் மை ஃபர்ஸ்ட். நான் இங்கே ஜாயின் பண்ணது செப்டம்பர் 2021. அதுக்கப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் பேசிக் திங்ஸ். அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் டிசம்பரில் IPS கிளர்க் வந்துச்சு. அது ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, வி கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் ஃபார் ப்ரிலிம்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் படிக்காமல் முன்னாடியே மெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி படிச்சுட்டேன். இட் இஸ் பாசிபிள் தான். நம்ம வந்து ஒரு திங்கை வந்து எப்படி பார்க்குறோம் தான் இருக்கு. ஐ மீன் மைண்ட் செட். இப்போது இது கஷ்டம் இல்லை இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஈஸி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. மைண்ட் செட் தான். நான் ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மைண்ட் செட்டை இப்படி தான் வச்சுப்பேன். ஓகே, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், கிளியர் பண்ணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா நமக்கு டென்ஷன் இருக்காது. டென்ஷன் இல்லைன்னா நம்ம பதட்டமாக மாட்டோம். ஸோ நம்ம மைண்ட் கிளியராக இருந்தாலே நம்ம கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் ரைட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். நம்ம நிறையா பேர் நிறையா விஷயம் சொல்லுவாங்க. நமக்கு என்ன கரெக்டு, நமக்கு எப்படி செட் ஆகுமோன்னு நமக்கு தான் தெரியும். ஸோ இப்போது எனக்கு இங்கிலீஷ் வரலையா, ஸோ இங்கிலீஷில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குவான்ஸ் எனக்கு வராதா, எனக்கு குவான்ஸ் பர்சனலாக வராது. அப்போது நான் வந்து குவான்ஸ் நிறையா போட்டு பார்க்கணும். அப்படி இல்லையா, எனக்கு குவான்ஸ் வரவே வராதா, அப்போது எனக்கு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் என்ன, எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வரும், அதை நான் எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும். ரீசனிங் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்துடும். உங்களுக்கு குவான்ஸ் வரலன்னா பயப்படாதீங்க, இங்கிலீஷில் அதை காம்பன்சேட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் வரலையா, அப்போது குவான்ஸில் காம்பன்சேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். எதுவுமே ஈஸியாக பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு 2 to 2.5 months தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் டெஸ்ட் தான் நிறைய போட்டு பார்ப்பேன். டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவேன். எனக்கு தெரியாததெல்லாம் ஆக்சுவலி இங்கே பிளாக் பாக்ஸ் நோட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பிளாக் பாக்ஸ் நோட்டில் என்னென்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அது நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும். அது நான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்னோடய ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷன் அப்படி தான் போச்சு. மெயின்ஸ்க்கு வந்து ஐ புட் மோர் டெஸ்ட். நான் நிறைய டெஸ்ட் தான் போட்டு பார்த்தேன். ரைட் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் அவங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கூட கிளியர் பண்ணலாம். நீங்கள் முன்னாடியே எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். லைக் ப்ரிலிம்ஸ் வருமோ வராதோ அப்படி யோசிச்சுட்டு சரி ப்ரிலிம்ஸ் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலே அது ப்ரிலிம்ஸ்க்கும் அதானே கேட்குறாங்க, ஈஸியாக தானே கேட்குறாங்க. ஸோ மெயின்ஸுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே போடுறது ட்ரை பண்ணுங்க. பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் தட் நீங்கள் நிறைய டெஸ்ட் போட்டு உங்களுக்கு ஸ்பீடை ஏற்றிட்டிங்கன்னா அது என்னோட சக்ஸஸ் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு. தே ஹவ் பின் ஸோ சப்போர்ட்டிவ். நான் வந்து இன்றைக்கி போயிட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாலும் ஓகேம்மா வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு மென்டல் ப்ரெஷர் இல்லாததுனால என்னால் கொஞ்சம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு நிறைய பேர் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க ரேஸில். நான் கரண்ட் அஃபேர்ஸ் படித்ததும் சரி, குவான்ஸும் சரி, எனக்கு நிறையா இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் இப்போது தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரேஸ் வந்து எனக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. லைக் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹால் இருக்குது, லேப் இருக்குது, டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு. ஸோ ஐ வாண்ட் டு மென்ஷன் ரேஸ் டு தேங்க். இல்லை, நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது மைண்ட் செட் தான் இது. நம்ம அது என்ன நமக்கு வராது அப்படின்ட்டு ஃபைட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வரும். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நமக்கு வந்து
we are that close. அப்போ வந்துட்டு அச்சோ அப்படி போகக்கூடாது. அதுதான் எனக்கு அந்த மாதிரி தோணுதில்லை குவிட் பண்ணலாம். என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேல்ரி நான் ஃபுல்லாமே அப்பா கையில் போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பா வந்து நான் என்ன கேட்டாலுமே எப்போவுமே நோ சொன்னதில்லை. ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேல்ரி ஃபுல்லாக அப்பா கையில் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். என்னோட கோல் வந்து இப்போதைக்கு ஷார்ட் டர்மாக இப்போ எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் நான் RRB எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ரிலேட்டிவ் சைடில் எனக்கு பெருசாக கிரிட்டிசிசம் வரல, சப்போர்ட் தான் இருந்துச்சு. ஆனால் நான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி உனக்கு இது வருமா, நீ யோசிச்சுக்கோ, நீ நான் பேசிக்கலி மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு. இந்த மாதிரி ஏற்கனவே இவ்வளோ நல்லா படிக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு பேட் கிரிட்டிசிசம்லாம் வந்து நான் உள்ளே வரும்போது 1 இயரில் கிளியர் பண்ணணும் அப்படிலாம் மைண்ட் செட் இல்லை. ஓகே நம்ம படிப்போம், நம்ம பேஸில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக் சர்க்கிள் படிக்கும்போது என்னோடய மென்டார் மேம் வந்து இது 3 மந்த்ஸில் கூட கிளியர் பண்ண முடியும், ஃபஸ்ட் டைம்லேயே கூட ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க சொன்னதால் தான் ஓகே வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அப்புறம் கிளியர் பண்ணி அப்புறம் மோட்டிவேஷன் கிடச்சி அந்த மாதிரி போனது. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பேசிக் பேசிக்ஸ்லாம் கிளியர் எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்ஸ் சர்க்கிள் வந்து பேசிக்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர் பேட்ச் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா கொஷின்ஸ் டிஃபிகல்ட் சம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பேட்சில் வந்து நமக்கு சூப்பர் பேட்சில் நம்ம இல்லாமல் மீதி பேர்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ஏற்கனவே 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா கூட இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட அப்ரோச் சொல்லும்போது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது, அவங்களோட மிஸ்டேக் சொல்லும்போது அதை நம்ம ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிட்டு கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன் தேட் வே இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஆக்சுவலி என்னால் பிலீவ் பண்ணவே முடியல. நான் வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் கிளியர் பண்ணுவேன்னா என்ன எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. ஐ வாஸ் ப்ரேயிங் அட்லீஸ்ட் ரிசர்வ் லிஸ்ட்லையாச்சும் பேர் வரணும் அப்படின்ட்டு. என்னோடய ஃப்ரெண்ட் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி நீ கிளியர் பண்ணிட்ட அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. நான் காடை தேங்க் பண்ணிவிட்டு அப்புறம் என் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட மம்மி கால் பண்ணி ஃபேமிலியில் எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, டேடி எல்லாருக்கும் கான்ஃபரன்ஸ் போட்டு இந்த மாதிரி நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து சூப்பர் பேட்ச், இன்னொன்று வந்து இங்கிலீஷ்க்குன்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்க. ஒரு 100 days கிளாஸ் அந்த மாதிரி, 1000 vocabulary அந்த மாதிரி. அது தட் வாஸ் ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் மீ, ஆக்சுவலி மோட்டிவேட்டிங் ஃபார் மீ. 1 வேர்டில் எனக்கு சொல்ல தெரியல. பட் எனக்கு வந்து பர்ஃபெக்ட் பிளேஸாக இருந்துச்சு. எனக்கு படிக்கிறதுக்கு என்விரான்மெண்ட் இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட்னா ஐ கேன் ரீச் டு பீப்புள். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. படிக்கிறதுக்கு ரொம்ப குட் என்விரான்மெண்ட். மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா மைண்ட் செட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நீங்கள் போயிட்டு அது கஷ்டம் இல்லை. நீங்கள் கம்மியாக போட போகிறீங்கன்னா மற்றவங்களும் கம்மியாக போட தான் போகிறாங்க. எல்லாருமே வந்து டாப்பர்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபியர் இல்லாமல் போங்க. கண்டிப்பாக முடியும்னு நினச்சிட்டு போங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். எனக்கு வந்து குவான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ். நான் வந்து அது சப்ஜெக்டாக பார்க்கல, அது லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சி படித்ததுனால அது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அது என்னோடய ஸ்கோரிங் பார்ட்டாகவும் இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் மென்டார் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஸ்ரீரங்க பிரியா மேம் தான் இருந்தாங்க. இப்போது பிரகாஷ் சார் எதாக இருந்தாலும் கேட்டாலும் என்ன ஹெல்ப்னாலும் பிரகாஷ் சார் கிட்ட போய் கேட்கலாம். அந்த மாதிரி
ஒரு குட் ரிலேஷன்ஷிப். என்னோட ஃபேவரட் ஸ்டாஃப் வந்து எனக்கு இங்கிலீஷ் நடத்தின சார் பிடிக்கும். சார் நேம் ஞாபகம் இல்லை, பிரவீன் சார் நினைக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் நடத்தின சார் பிடிக்கும். நான் வந்து என்னோட ப்ரிலிம்ஸ் டைம் ப்ரிப்ரேஷன்லலாம் வந்து லேப்லேயே தான் இருப்பேன். RRB டைம் ப்ரிலிம்ஸ் டைம் ஃபுல்லாமே நான் லேபில் தான் உட்காந்து டெஸ்ட் போட்டுட்ருப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் வரும்போது ஐ யூஸ் த ஹால்ஸ். படிக்கிறதுக்கு ஸ்டடி ஹால்ஸ் இருக்குது, ஐ யூஸ் இட். மீன்ஸ் இப்போது ப்ரிலிம்ஸ்னால் ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் கூட போடுவேன். இந்த திங்கஸ் ஒழுங்காக ரிவ்யூ பண்ணணும், அதுதான் பெருசு. ஸோ மெயின்ஸ் அப்போது ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸு அந்த மாதிரி போட்டு. நீங்கள் வந்து நான் எல்லாமே முடிச்சுட்டு எல்லாமே கற்றுட்டு தான் எக்ஸாம் எழுதுவா இருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோன் ஹேப்பன். நீங்கள் வந்து ஓகே ஒரு பேசிக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா டெஸ்ட் போட ஆரம்பிங்க. டெஸ்ட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதில் ரிவ்யூவில் நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க. ஸோ நான் ஃபுல்லாமே முடிச்சுட்டு தான் டெஸ்ட் போடுவேன், நல்ல மார்க் வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுதுவேன்னா இட்ஸ் கோன் பி நெவர் எண்டிங் ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை, நமக்கு எல்லாமே போடுற அளவுக்கு டைமும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு ஓகே இந்த செக்ஷனில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், அப்ளிகேஷன்லாம் எதுக்கு எல்லாமே படிக்கணும், இந்த இப்போ 20 to 25 ஸ்கோர் பண்ணணுன்னா அதுக்கேற்ற உங்களுக்கு பிடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி கேட்டாலும் அப்படி போடுவேன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும்ல, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷாக அது மாதிரி நீங்கள் டெஸ்ட் போட்டால் வரப்போகுது, ரீசனிங்கும் டெஸ்ட் போட்டால் வரப்போகுது, அவ்வளோதான். அது கஷ்டமாக பார்க்காதீங்க, ஈஸியாக பாருங்கள். இல் கிராக் இன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். நான் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த RRB எக்ஸாம் ஜூன் ஜூலையில் வந்துச்சு. செப்டம்பர் அந்த டைமில் மெயின்ஸ் வந்துச்சு.